சற்றுமுன் வெளியான தகவல். மாதந்தோறும் பணம் வந்துகிட்டே இருக்கும். எல்ஐசி ஸ்மார்ட் ஓவிய திட்டம் பற்றி தெரியுமா? அத தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. எல்ஐசியின் ஸ்மார்ட் ஓவிய திட்டத்தில் ஒரே ஒரு முறை முதலீடு செய்தால், அது வாழ்நாள் முழுவதும் ஓவியம் வழங்குகிறது. இதில் முதலீடு செய்து மாதா மாதம், காலாண்டு, அரையாண்டு அல்லது வருடத்திற்கு ஒருமுறை என உங்கள் விருப்பம் போல ஓவியம் பெறலாம். இந்திய ஆயுள் காப்பீடு கழகம் எல்ஐசி இந்த ஆண்டு ஸ்மார்ட் ஓவிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தனிநபர் மற்றும் கூட்டு வாடிக்கையாளர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சூப்பரான சேமிப்பு மற்றும் ஓவிய திட்டம். இதில் மாதாந்திர, காலாண்டு, அரையாண்டு அல்லது வருடாந்திர கால இடைவெளிகளில் ஓய்வூதியத்தை பெறலாம். எல்ஐசி ஸ்மார்ட் பென்ஷன் இந்த திட்டத்தில் பல்வேறு பென்ஷன் விருப்பங்கள் மற்றும் தேவைப்பட்டால் கடன் பெறும் வசதியும் உள்ளது. ஓய்வுக்கு பிறகு நீங்கள் வழக்கம் போல மாத வருமானத்தை விரும்பினால் எல்ஐசியின் ஸ்மார்ட் ஓய்வூதிய திட்டம் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இது ஒரு பாதுகாப்பான, நம்பகரமான மற்றும் எளிமையான பென்ஷன் ஸ்கீம். எல்ஐசியின் ஸ்மார்ட் பென்ஷன் பிளான் பல ஓய்வூதிய ஆப்ஷன்களை வழங்குகிறது. ஜாயிண்ட் பென்ஷன் ஸ்கீமில் வாழும் பங்குதாரர் மற்றவரின் மறைவுக்கு பிறகும் ஓய்வூதிய பலன்களை பெற முடியும். மேலும் பாலிசிதாரரின் மறைவுக்கு பிறகு அவரால் நாமினியாக சேமிக்கப்பட்டவர் பலன்களை பெற முடியும். குடும்பத்தினர் விரும்பினால் முழு தொகையையும் மொத்தமாக பெறலாம் அல்லது மாதாந்திர ஓய்வூதிய முறையிலும் பெறலாம். இது தவிர தவணைகளில் பணத்தை பெறுவதற்கான ஆப்ஷனும் உள்ளது. ஒருமுறை டெபாசிட் எல்ஐசியின் ஸ்மார்ட் ஓய்வூதிய திட்டத்தில் நீங்கள் ஒரு முறை பணத்தை டெபாசிட் செய்ய வேண்டும். அதற்கு ஈடாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 6 மாதங்களுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை என உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி ஓய்வூதியத்தை பெறலாம். 18 வயது முதல் 100 வயது வரை உள்ள யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் சேரலாம். இந்த திட்டத்தில் சேர குறைந்தபட்சம் ரூபாய் 1,00,000 முதலீடு தேவை. அதிகபட்ச முதலீடு வரம்பு இல்லை. ஓய்வூதிய பலன்களை பெறுவதற்கு முழு பிரீமியம் தொகையையும் முன்கூட்டியே செலுத்த வேண்டும். கூடுதலாக பாலிசி தொடங்கிய தேதியிலிருந்து 3 மாதங்களுக்கு பிறகு கடன் வசதி கிடைக்கிறது. பென்ஷன் ஆப்ஷன்கள் இந்த திட்டத்தில் 2 வகையான ஓய்வூதிய விருப்பங்கள் உள்ளன. ஒன்றை ஆயுள் வருடாந்திர தொகை. இதில் பாலிசிதாரர் உயிருடன் இருக்கும் வரை ஓய்வூதியம் பெறுவர். கூட்டு ஆயுள் வருடாந்திர தொகை. இதில் பாலிசியாருடன் சேர்ந்து அவரது மனைவியும் ஓய்வூதியம் பெறுவார். முதலீட்டு தொகை தேர்வு செய்யும் கால அளவு அடிப்படையில் ஓய்வூதிய தொகை மாறுபடும். குறைந்தபட்சமாக மாதத்திற்கு ரூபாய் 1000, ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ரூபாய் 3000, ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ரூபாய் 6000, ஒரு வருடத்திற்கு ரூபாய் 12,000 பெறலாம். கடன் வசதி பாலிசி ஆரம்பித்த நாளிலிருந்து 3 மாதங்களுக்கு பிறகு அல்லது ப்ரீலூட் காலம் முடிந்த பிறகு கடனை பெறலாம். அதிகபட்ச கடன் வரம்பு பாலிசியின் சரண்டர் மதிப்பை பொறுத்தது. நீங்கள் என்பிஎஸ் உடன் இணைந்திருந்தால் இந்த திட்டத்தை தேர்வு செய்வதன் மூலம் உங்கள் ஓய்வூதியத்தை மேம்படுத்தலாம். இதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து வழக்கமான வருமானத்தை பெறலாம். இந்த திட்டத்தை ஒரு மாற்றுத்திறனாளி எடுத்து கொண்டால் பாலிசிதாரர் இறந்துவிட்டால் அந்த மாற்றுத்திறனாளியின் பெயரில் இறப்பு சலுகையிலிருந்து ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த திட்டத்தை எல்ஐசியின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் www.licindia.in மூலமாகவோ அல்லது எல்ஐசி முகவரிகள் POSP ஆயுள் காப்பீடு
பிரதிநிதிகள் அல்லது பொது சேவை மையங்கள் வழியாக ஆஃப்லைனில் பெறலாம். அது மட்டுமில்லாமல் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வட்டி அடியோடு மாறுது. பல லட்சம் பேரும் வாய்ப்பு. அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் தற்போது 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. 21 ஆண்டுகள் இந்த திட்டத்தின் கீழ் சேமிக்க முடியும். அதாவது 2 நாட்களில் இதன் வட்டி விகிதம் அதிகரிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. அதன்படி இந்த திட்டத்தின் வட்டியும் உயர்த்தப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் சிறப்பு என்னவென்றால், இதில் கணக்கை தொடங்க பெரிய தொகை தேவையில்லை. வெறும் 2500 ரூபாயிலிருந்து முதலீடு செய்ய தொடங்கலாம். ஒரு நிதியாண்டில் அதிகபட்சம் 1.5 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். நீங்கள் ஏதாவது சில வருடங்கள் முதலீடு செய்ய முடியாவிட்டால் ரூபாய் 50 அபராதம் செலுத்தி கணக்கை மீண்டும் செயல்படுத்தலாம். இந்த திட்டத்தின் கீழ் 15 ஆண்டுகள் சேர்த்துவிட்டீர்கள், 21 ஆண்டுகள் தொகை முதிர்ந்துவிட்டது என்றால் அந்த வருடமே பணத்தை எடுக்க வேண்டும். எடுக்காமல் வைத்து இருந்தால் 21ஆம் ஆண்டுக்கு பின் வட்டி வழங்கப்படாது. கூடுதலாக 1 ரூபாய் கூட வட்டி கிடையாது. அதுவரை அந்த வட்டி மற்றும் சேமிப்பு தொகை மட்டுமே இருக்கும். சுகன்யா சம்ரிதி யோஜனாவின் கீழ் நீங்கள் குறைந்தது 15 வருடங்கள் முதலீடு செய்ய வேண்டும். இதற்கு பிறகு மொத்தமாக கணக்கு 21 ஆண்டுகள் நிறைவடைந்ததும் முதிர்ச்சியடையும். நீங்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். 15 ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றோர்கள் கூடுதல் முதலீடு செய்ய தேவையில்லை. மீதமுள்ள 6 ஆண்டுகளுக்கு கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகைக்கு வட்டி தொடர்ந்து வழங்கப்படும். அதேபோல் இடைப்பட்ட காலத்தில் திட்டம் தொடங்கப்பட்ட பெயர் கொண்ட அந்த பெண் சிறுமி வெளிநாட்டிற்கு சென்று அங்கே குடியுரிமை பெற்று விட்டார் என்றால் அவருக்கு வட்டி அதோடு நிறுத்தப்படும். இந்த குடியுரிமை இதற்கு அவசியம். அதாவது 21 ஆண்டு வரை வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம். அதுவரை அங்கே குடியுரிமை பெற முடியாது. அதோடு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் கணக்கு வைத்து உள்ள அந்த பெண் சிறுமி இருந்துவிட்டால் வட்டி நிறுத்தப்பட்டு கணக்கு மூடப்பட்டு பாதுகாவலருக்கு அல்லது பெற்றோர்களுக்கு பாக்கி வழங்கப்படும். இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச தொகை 1000 ரூபாய் ஆகும். அருகில் இருக்கும் அஞ்சல் அல்லது வங்கிகளில் இந்த தொகையை செலுத்தி கணக்கை தொடங்க முடியும். பெண்களுக்கு திருமணம் ஆகும் வரை பணத்தை செலுத்த முடியும். அதிகபட்சம் 1.5 லட்சம் வரை மாதம் வைப்பு தொகையாக செலுத்த முடியும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும்.